இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஃப்ளாட் பர்ச்சேஸில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான டாக்குமெண்ட். நேற்றுக்கு யூடிஎஸ் பற்றி நம்ம பார்த்தோம், யூடிஎஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய கைக்கு வரக்கூடிய இன்னொரு முக்கியமான டாக்குமெண்ட்டை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டை பற்றி அதில் இருக்கக்கூடிய க்ளாஸஸ் பற்றியும் அதனோட லீகல் இம்ப்ளிகேஷன்ஸை பற்றியும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே முடிக்கணுன்றதும், ரெண்டாவது ப்ரைஸ் எஸ்கலேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டுன்றது ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட். அது எப்படி முக்கியமான டாக்குமெண்ட்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் தான் அந்த ஃப்ளாட்டோட பர்டிகுலர்ஸ் இருக்கும். சாதாரணமாக யூடிஎஸ் சேல் டீடில் அவங்களுக்கு எவ்வளோ பிரிவுபடாத பாகம் இருக்குது, லேண்ட் இருக்குது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் தான் எந்த ஃப்ளாட் நம்பர் அவருக்கு அலாட் ஆகிருக்கு, எந்த ஃப்ளாட்டோட டோட்டல் பில்டப் ஏரியா எவ்வளவோ, அந்த ஃப்ளாட்டை சேர்ந்த அம்யூனிட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்றதுலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் தான் ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். சேல் டீட், கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட், கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், இது 3 டாக்குமெண்ட்ஸும் சேர்ந்தது தான் அந்த பர்டிகுலர் ஃப்ளாட்டோட அப்பார்ட்மெண்ட்டோட ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்குன்றது முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டுன்றத 2012லேருந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்த மாதிரி 2012லேருந்து கம்பல்சரியாக ரெஜிஸ்டர் பண்ணுன்றது தமிழ்நாடுல சட்டம் வந்தது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸும் ஸ்டாம்ப் டியூட்டியும் பார்த்தோன்னா 1+1%. அதுலேருந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டோட 1% + 1%, அது ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ப்ளஸ் ஸ்டாம்ப் டியூட்டி. இதுக்கு முன்னாடி 2012க்கு முன்னாடி, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரியான காலத்துக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டை ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டாக கொடுத்துன்ற பழக்கம் இருந்தது. ஸோ அப்போ ஈஸி போட்டு பார்க்கும்போது இந்த ஃப்ளாட் நம்பர் போட்டு இன்னாருக்கு அந்த ஃப்ளாட் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு வராது. ஏன்னா யூடிஎஸ் சேல் டீடில் பெரும்பாலும் ஃப்ளாட்டோட நம்பர் வராது. ஏன்னா அது பிரிவுபடாத பாகம் லேண்டுக்கு தான் யூடிஎஸ் சேல் டீடு. அதுக்கப்புறம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த பர்டிகுலர் ஃப்ளாட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வாங்கிக்கிறாங்கன்றது இந்த சிச்சுவேஷன் 2012 வரைக்கும் இருந்தது. 2012க்கு அப்புறம் அந்த ஃப்ளாட் பர்டிகுலர் எந்த ஃப்ளாட்டுக்காக கொடுக்கப்பட்ட போடப்பட்ட அக்ரிமெண்ட்டுன்றது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் ஆகிடும்ன்றதுனால அது ஈஸிலேயும் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிது. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் எந்த அளவுக்கு நெசசரி அப்படின்றத பார்த்தோன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் தான் அந்த ஃப்ளாட்டு சம்மந்தப்பட்ட உரிமைகளை உருவாக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். சாதாரணமாக பில்டருக்கும் ஒரு பர்ச்சேஸுக்கும் போடப்படுற டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் கூட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்னால இந்த ஃப்ளாட் அவருக்கு டிமார்க்கேட் பண்ணி கிடைக்கிறது தெரிய வருது. ஸோ இந்த பர்டிகுலர் அப்பார்ட்மெண்ட் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு எனக்கு டிமார்க்கேட் பண்ணிவிட்டு எனக்கு வந்துருச்சு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் மூலமாக அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டிமார்க்கேட்டட் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வேறு யாரும் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது, அந்த பொசிஷனில் வேறு யாரும் இன்டர்ஃபியர் பண்ண முடியாதுன்ற ஒரு முக்கியமான ஒரு ரைட்டை க்ரியேட் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் என்டர் பண்ணுறதுனால வெறும் யூடிஎஸ்ஸாக இருக்கிறத தாண்டி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் என்டர் பண்ணி ஒரு ஃப்ளாட் ஃபிசிக்கலாக ஒரு ஃபார்முக்கு வந்ததுனால, ஏன்னா அந்த ஃபிசிக்கல் ஃபார்முக்கு ஆன் பேப்பர் இருக்கக்கூடிய ஒரே டாக்குமெண்ட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் தான் இனிஷியல் ஸ்டேஜஸில். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி ஒருத்தரால் கேஸ் அந்த ஃப்ளாட்டு சம்மந்தமாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான ரைட்டு அவருக்கு உருவாருது, இன்வெஸ்டார். கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி உண்டு. ஏன்னா அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது, பில்டரோட போடுற கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ன்றதுனால அதில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதுக்கான ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியதாக இருக்கும் பில்டருக்கு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் பற்றி. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸை பற்றி, முக்கியமான பார்ட்ஸை பற்றி நம்ம இப்போ ஒரு சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் முக்கியமாக இருக்கக்கூடியது அந்த ஃப்ளாட்டோட டீட்டெயில்ஸு, டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக இருக்கும். அது ஒன்று. ஃப்ளாட் நம்பர், எந்த ஃப்ளோரில் இருக்குது அப்படின்ற டிஸ்கிரிப்ஷன் இதில் வந்துடும். டோட்டல் பில்டப் ஏரியா எவ்வளோ அப்படின்றது வந்துடும். நிறைய அக்ரிமெண்ட்ஸில் இன்க்ளூசிவ் ஆஃப் காமன் ஏரியான்னு சொல்லி போட்டு ஒரு இது போடுறாங்க. ஏன்னா இது ஒரு கிரே ஏரியா. காமன் ஏரியா எவ்வளோ போடுறாங்க, எவ்வளோ இருக்குன்றத ஒவ்வொரு பில்டிங்கையும் பொறுத்திருக்கு, ஒவ்வொரு பிளானையும் பொறுத்திருக்குன்றதுனால பொத்தாம்பதுவாக சொல்ல முடியாது. ஒரு சில இடங்களில் சொல்லுவாங்க, இந்த இடத்துல எனக்கு 12% காமன் ஏரியா ஆகுது, இந்த இடத்துல எனக்கு 20% காமன் ஏரியா ஆகுதுன்னு சொல்லி
அந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானை பொறுத்திருக்கு, அந்த ப்ரப்போஸ்டு அந்த டிராயிங்கை பொறுத்திருக்கு, ப்ரப்போசலை பொறுத்திருக்கு. இது ஒரு பக்கம். ஸோ அந்த ஃப்ளாட்டோட பில்டப் ஏரியா எவ்வளோன்றது தெரியும். அதே மாதிரி அதில் என்னெல்லாம் அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு, எந்த ஃப்ளோரில் இருக்குது, அந்த ஃப்ளாட் நம்பர் என்னன்றது கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் வரும். அதை சேர்ந்து என்னெல்லாம் அம்யூனிட்டிஸ் இருக்குன்றது கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் வரும். ஸோ இந்த வால்ஸ் இருக்குது, இத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது, டைல்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணுறது உண்டு. அதை வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. சரி, முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது எத்தனை நாளைக்குள்ளே பில்டர் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணுவார். ஏன்னா 2 ஆப்ளிகேஷன் இருக்குது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டு கீழே. ஒரு ஆப்ளிகேஷன் வந்து அந்த பில்டர் இந்த பர்ச்சேஸருக்கு இத்தனை நாளைக்குள்ளே முடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு ஆப்ளிகேஷன். அந்த ஆப்ளிகேஷன் படி இத்தனை நாளைக்குள்ளே முடிக்கிறாங்க அப்படின்றத கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இத்தனை நாளைக்குள்ளே வித்தின் 8 months, வித்தின் 12 months, வித்தின் 18 months அப்படின்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்கோம். ரெரா ரெஜிஸ்டர்ட் ப்ராஜெக்டாக இருந்தால் ஒரு பர்டிகுலர் டேட்டு, அந்த டேட் வந்து யூனிஃபார்மாக இருக்கணுன்றது ஒரு கண்ணோட்டம் இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் எத்தனை நாளைக்குள்ளே முடிக்கணுன்றது பில்டர் சைட்லேருந்து அந்த ஆப்ளிகேஷன் தெளிவாக எழுத்துப்பூர்வமாக வந்துடும். அதே மாதிரி பர்ச்சேசர் சைட்லேருந்து இருக்கக்கூடிய ஆப்ளிகேஷன்ஸ் ஏன்னா நான் சொன்னது என்னென்னா 2 சைட்லேருந்து இருக்கிற ஆப்ளிகேஷன்ஸ். பர்ச்சேசர் சைட்லேருந்து இருக்கக்கூடிய ஆப்ளிகேஷன் என்னென்னா பேமெண்ட்டை எப்படி பண்ணணுன்றது. அதுக்கு ஒரு ஷெட்யூல்னு சொல்லி ஒன்று கொடுத்துட்டு, ஒரு அட்டவணை ஒன்று கொடுத்துட்டு, இந்த ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகும்போது இந்த பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து விவரமாக கொடுத்துருக்கிறது உண்டு. முக்கால்வாசி கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்ஸில் அப்படி கொடுக்கறது உண்டு. ஸோ எந்தெந்த ஸ்டேஜஸில் எவ்வளோ பேமெண்ட் பண்ணணுன்னும், அப்படி ஒரு வேளை அந்த பேமெண்ட் பண்ண தவறினா அந்த பில்டர் வந்து அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுன்றதும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் தெளிவாக தெரிஞ்சிடும். ஒரு பர்டிகுலர் பர்ச்சேசர் ஒரு பேமெண்ட்டை வந்து டிலேடாக கொடுத்தாருன்னா அது வந்து மொத்த கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது அந்த பில்டிங்கோட மொத்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஹேம்பர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய பேமெண்ட்டை வாங்கி ஒன்று சேர்த்து தான் அந்த பில்டர் வந்து அதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாருன்னு அதை பார்க்குறோம். டெக்னிக்கலி இதுதான். ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர் வந்து அவரோட சொந்த பணத்தை போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி லாபத்துக்கு விற்பாருன்றதுலாம் 2ஆம் பட்சம், அது இன்னொரு அப்ரோச். அப்படி பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் பர்ச்சேசர் வந்து எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த ஸ்டேஜஸில் பேமெண்ட் பண்ணுன்றது விவரமாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டோட ஷெட்யூலில் போட்டிருக்கும். சரி, இப்போது இந்த ப்ரைஸ் சம்மந்தமாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஒருவேளை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு சில ப்ரைஸ் வந்து ரொம்ப ஒரு அப்நார்மலாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பில்டருக்கு என்ன ரெமெடி? அந்த டிஃபரன்ஷியல் காஸ்ட்டை அந்த பர்ச்சேசர்கிட்ட வாங்க முடியுமா, இல்லை அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் ஒத்துக்கிட்டது தான் அந்த கடைசி வரைக்கும் இருக்குமான்றத ஒரு கொஸ்டின். அது சேர்ந்த 2வது கொஸ்டின் என்னென்னா, இந்த ப்ரைஸ் எஸ்கலேஷனுக்குன்னே ஒரு கிளாஸ் ஒன்று போடுறது உண்டு. அதாவது இந்த ப்ரைஸஸ், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா அது இந்த பர்சன்டேஜ் வரைக்கும், இந்த பஃபர் ஒன்று இந்த பர்சன்டேஜ் வரைக்கும் அந்த பையர் வந்து பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் எஸ்கலேஷன் கிளாஸ்ன்றது இருக்குது. இது சம்மந்தமாக ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நம்ம இப்போது இது சம்மந்தமாக நம்ம பார்ப்போம். டெல்லி கிளாத் அண்ட் ஜென்ரல் மில்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் 1985-1986 வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ். இதில் என்னென்னா ஒரு 2, அதாவது ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கும் ஒருத்தருக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டு, ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டு. இவன் எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து இவருக்கு சப்ளை வந்து கொடுத்துட்ருப்பாங்க, பவர் வந்து சப்ளை பண்ணிகிட்ருப்பாங்க ஒரு காஸ்ட் பேசிஸ் அப்படின்றது சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஒன்று இருக்குது. கிளாஸ் 17, 17வது கிளாஸ் ஷரத்து ஒன்று இருக்குது. அந்த ஷரத்துப்படி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ப்ரைஸை வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 25% மேலே காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் நாங்கள் அதுக்கு அதுக்கு மேலே வந்து நாங்கள் டிமாண்ட் பண்ணுவோம் ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது. ஒன்ஸ் இன் எவ்ரி 5 years, every 5th year the price must be reviewed, can be reviewed provided that there is a cost increase of 25% அப்படின்ற ஒரு எஃபெக்ட்டுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து 2 இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, பர்ச்சேசர் அதாவது கன்சியூமர் என்ன சொல்கிறாருன்னா, இது எஸ்கலேஷன் கிளாஸ், அதாவது விலை வந்து 25%க்கு மேலே ஏறும் பட்சத்தில் தான் இந்த மறு ஆய்வு, இந்த ரெவ்யூ வந்து பண்ணி செஞ்சு இதை வந்து ரெவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி என்கிட்டேருந்து நீங்கள் அந்த டிஃபரன்ஷியல் காஸ்ட்டை டிமாண்ட் பண்ணணும். 25%க்கு மேலே ஏறலை அப்படின்னா, 25% கீழே 24% வரைக்கும் ஏறி இருக்குன்னா நீங்கள் எங்கிட்ட டிமாண்ட் பண்ணுறதுக்கான ரைட் கிடையாது அப்படின்றது கன்சியூமரோட வாதம். சுப்ரீம் கோர்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, இந்த பர்டிகுலர் கேஸில் 25%க்கு மேலே காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் பட்சத்தில் தான் ரெவ்யூ பண்ணணுன்றது இல்லை.
இந்த பர்டிகுலர் கிளாஸில் என்ன போட்டிருக்குன்னா ஃபஸ்ட்டு ரெவ்யூ நடத்தி subject to 25% cost increase provided that 25% cost increase ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கான்ட்ராக்டை வேரி பண்ணிக்கலாம் அப்படின்றது போட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரெவ்யூ கம்ஸ் ஃபர்ஸ்ட். அதனால இது வந்து எஸ்கலேஷன் கிளாஸ் கிடையாது, ரெவ்யூ கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்கலேஷன் கிளாஸ்னால் என்ன, ரெவ்யூ கிளாஸ்னால் என்ன? எஸ்கலேஷன் கிளாஸ்னால் விலையேற்றத்துக்கு அவங்க வந்து ஈடு செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு கிளாஸ். டைரெக்டாக அதை சொல்ல முடியாது. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்ஸில் இது ரொம்ப காமன். அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து அந்த பர்ச்சேசர் ஈடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பில்டர்ஸ் போடுற கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் இது ரொம்ப காமன். ஆனால் இது வந்து ரெவ்யூ கிளாஸ் வந்து இத்தனை நாளைக்கு ஒரு தடவை இது மறு ஆய்வு செஞ்சு அப்படின்னா ஏறும் பட்சத்தில் வந்து அதை சரி செஞ்சு இந்த கான்ட்ராக்டை வேரி பண்ணணும் அப்படின்றது இருக்குது. ஸோ எஸ்கலேஷன் கிளாஸில் அந்த மொத்த கான்ட்ராக்டும் வேரி ஆகாது. ரெவ்யூ கிளாஸில் அந்த ப்ரைஸோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் பேஸ் பண்ணி அந்த கான்ட்ராக்ட் வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை கன்சிடர் பண்ணிச்சு இது ஒரு எஸ்கலேஷன் கிளாஸ் கிடையாது, ரிவ்யூ கிளாஸ். ஸோ இந்த மறு ஆய்வு செஞ்சு இதை பேஸ் பண்ணி அந்த கான்ட்ராக்டோட எஃபெக்டை வந்து மாற்றுறதுக்கான அதிகாரம் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு இருக்குது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் சொல்லியிருக்காங்க. இது தவிர 1-2 கேசஸில் இந்த ப்ரைஸ் எஸ்கலேஷனை பற்றி மென்ஷன் பண்ணின நிறைய கேசஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் ஷிவ்பால் கரன் வர்சஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸில் அலாட்மெண்ட்டை ஒரு பெரிய ஹவுசிங் ப்ராஜெக்ட் ஒன்று இருந்திருக்கு. அதில் வந்து நிறைய ஃப்ளாட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் எஸ்கலேஷன் நடந்திருக்கு. ப்ரைஸ் எஸ்கலேஷன் நடந்ததுன்னா நாங்கள் வந்து அதை ஈடு கட்டுறோன்னு சொல்லி அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசனபிள் ப்ரைஸ் எஸ்கலேஷன் இருந்து அதுக்கு தகுந்த காரணம் இருந்ததுன்னா அந்த ப்ரைஸ் எஸ்கலேஷனை ஈடுகட்டி தான் ஆகணும். ஏன்னா அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்கீங்க. ஸோ அலாட்டீஸ் வந்து திரும்பி போக முடியாது, எஸ்டாப்பல் உண்டு, அவங்க வந்து திரும்பி வாங்க முடியாது, அவங்க போட்ட கையெழுத்தை வந்து திரும்பி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன வேரியேஷன் இருந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் ரீசனபிள் பேசிஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கையெழுத்து போட்டதை அடிப்படையாக வச்சு இந்த பர்டிகுலர் கேஸில் பர்மிட் பண்ணியிருக்காங்க. பில்டருக்கு சாதகமாக, அதாவது அந்த ஹவுசிங் ப்ராஜெக்ட்டுக்கு சாதகமாக ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அலகாபாத் ஹைகோர்ட்டில். பட் இன்னொரு கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பர்டிகுலர் அக்ரிமெண்ட்டில் ஒரு ப்ரைஸ் வேரியேஷன் கிளாஸ் இருக்குன்றதுனால அக்கார்டிங் டு விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் வந்து பில்டர் வந்து ஒரு ஜாஸ்தி ஆயிடுச்சு, இன்னைக்கு மணல் விலை ஜாஸ்தி, இன்னைக்கு செங்கல் விலை ஜாஸ்தி, ஏன்னா சின்ன தூரல் போட்டதுன்னா கூட செங்கல் பிரிக்ஸோட விலை வந்து எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகுன்றது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு அயனோட ஃப்ளக்சுவேஷன்ஸோ இல்லை கோல்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸோட ஜாஸ்தி காப்பரோட ஃப்ளக்சுவேஷன்ஸ், அதாவது ப்ரைஸோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து அப்பப்போ ரொம்ப ஜாஸ்தியாக வாலட்டைலாக இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும்ன்றது மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும் எப்போ டிக்ரீஸ் ஆகுன்றது ஓரளவுக்கு தெரியும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது அக்கார்டிங் டு விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் ஒரு பில்டர் வந்து கிளைம் பண்ணி எக்ஸார்பிடண்ட்டான ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸை வந்து பர்ச்சேசர்கிட்ட கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி வேற ஒரு கேஸில் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரீசனபிள் நேச்சர் ப்ளஸ் அதுக்கான பேக்கிங், அதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன், அதுதான் பேசிஸாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ப்ரைஸ் ரைஸு ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அது ரீசனபிளாக இருக்கா இல்லையான்றது தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் முக்கியமாக நம்ம இப்போது சதிக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் ஒரு ப்ரைஸ் எஸ்கலேஷன் கிளாஸோட எஃபெக்ட் இது தான். அதனால் அந்த ப்ரைஸ் எஸ்கலேஷன் கிளாஸ் ஒரு வேலை இருந்ததுன்னா எத்தனை பர்சன்டேஜுக்கு வரைக்கும் அந்த ப்ரைஸ் எஸ்கலேஷனை வந்து உண்டு அப்படின்றத அந்த கிளாஸ்லேயே மென்ஷன் பண்ணி அதே மாதிரி அந்த ப்ரைஸ் எஸ்கலேஷன் வந்து பில்டர் வந்து டிமாண்ட் பண்ணுறாருன்னா அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன்ஸோடு சேர்ந்து டிமாண்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த கிளாஸில் மென்ஷன் பண்ணி இருந்ததுன்னா நாளைக்கு அனாவசியமான ஒரு இன்க்ரீஸ்டு ரேட்டை ஒன்று கேட்டு ஒரு பில்டர் வந்து டிமாண்ட் பண்ண முடியாது. அந்த டிமாண்டை காரணமாக வச்சு ஃப்ளாட்டோட பொசிஷனை வந்து வித்ஹோல்ட் பண்ணுறது சரி தவிர்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்த ப்ரைஸ் எஸ்கலேஷன் கிளாஸை பற்றி இது இவ்வளோ தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு கிளாஸ் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடியது கடைசியில் எனி டிஸ்பியூட்ஸ் அரைசிங் அவுட் ஆஃப் திஸ் செட் அக்ரிமெண்ட் ஷல் பி டிசைடட் பை அ ஆர்பிட்ரேஷன் இல்லைன்னா பை civil courts of jurisdiction, competent civil courts of jurisdiction, civil courts of Chennai அப்படின்னு இருக்கு. அதாவது கோர்ட் மூலமாக டிசைட் பண்ணுறதா எதனா டிஸ்பியூட் வந்ததுன்னா இல்லைன்னா ஆர்பிட்ரேஷன் மூலமாக டிசைட் பண்ணுறதான ஒரு கிளாஸ் இருக்குது. முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஆர்பிட்ரேஷன் கிளாஸ்னு ஒன்று இருந்ததுன்னா கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் அவுஸ்டட்,
கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. ஆனால் ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருந்ததுனாலும் கன்சியூமர் கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். ஸோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன் கன்சியூமர் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் போல் பில்டருக்கும் பர்ச்சேசருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கன்சியூமர் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் போல். ஆனால் ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருந்ததுன்னா சிவில் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் கைமீறிப்படுது. ஸோ சிவில் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாமல் ஒரு ஆர்பிட்ரேஷன் ட்ரிபியூனலோட ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குன்னா அதை எப்படி எதிர்கொள்கிறதுன்றதுக்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் அந்த கிளாஸை ஏற்றுக்கணும். இல்லைனா இந்த பர்டிகுலர் கிளாஸை ரிமூவ் பண்ண சொல்லி கேட்டு தான் அந்த பர்டிகுலர் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறது அட்வைசபிள்ன்றது நம்ம தெரிய வேண்டியது. ஸோ இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்ஸில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான கிளாஸஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்லேருந்து வரக்கூடிய முக்கியமான ரைட்ஸை பற்றி இந்த பர்டிகுலர் வீடியோவில் இருக்குது.